சென்னை ஈக்காட்டு தாங்கல் அருகே உள்ள கலைமகள் நகரின் பிரதான சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலில் இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா. இது பற்றி விரிவா பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெயா. சென்னை ஈக்காட்டு தாங்கல் அருகில் இருக்கக்கூடிய கலைமகள் நகரில் தற்போது இந்த சாக்கடை நீரானது பெருக்கெடுத்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவு நீரானது காலை முதலே இந்த சாலையின் முக்கிய பிரதான சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக சாலையை கடப்பதற்கு மக்கள் மிகவும் அவதிப்படக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கழிவுநீர் குழாயானது அடைப்பு ஏற்பட்டு அதிலிருந்து கழிவு நீரானது கொப்பளித்துக் கொண்டு வெளியே பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக 2 மணி நேரத்திற்கு மேலாக வரக்கூடிய இந்த கழிவுநீரின் காரணமாக இந்த சாலையில் வரக்கூடிய பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி காலை நேரம் என்பதால் அதிகப்படியான மாணவ மாணவிகள் தங்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போன்று அன்றாட வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்களும் இந்த கலைமகள் நகர் முக்கிய பிரதான சாலையை கடந்துதான் செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. இதன் காரணமாக இந்த சாலையில் இருக்கக்கூடிய கழிவுநீரின் காரணமாக கடந்து செல்வதற்கு மிகவும் அவதிக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக நம்மால் நேரலை பார்க்க முடியும். நமது ஒளிப்பதிவாளர் கார்த்தி தற்போது காண்பித்து வருகிறார். அந்த கழிவு நீரானது அதிக அளவில் கொப்பளித்துக் கொண்டு தற்போது வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆனால் இதுவரை கழிவுநீர் வாரிய அதிகாரிகளோ அல்லது சென்னை மாநகராட்சி அதிகாரிகளோ நேரில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமலே அலட்சியமாக இருந்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக காலை முதலே இந்த சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீரின் காரணமாக இந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு தொடர்ச்சியாக அதே போன்று தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயங்களும் அதிக அளவில் இருந்து வருகிறது. இருப்பினுமே எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்காமலே இருந்து வருகிறார்கள். ஒரு முக்கிய பிரதான சாலை என்பதன் காரணமாக காலை நேரங்களில் அதிகப்படியான மக்கள் இந்த சாலையை கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினுமே அலட்சியமாகவே இருந்து வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் தொற்று நோய் வருவதற்கான அபாயங்களும் அதிக அளவில் இருந்து வருகிறது. பள்ளி மாணவ மாணவிகள் அதே போன்று மக்கள் இந்த சாலையை கடந்து செல்லும் போது வாகன ஓட்டிகள் இந்த தண்ணீர் கழிவு நீரில் வாகனத்தை ஓட்டுவதன் மூலம் அந்த தண்ணீர் மேலே அடிக்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக இதன் காரணமாக மக்கள் சிரமப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சந்து வழியாக செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. கடந்த 2 மணி நேரம் ஆகியும் இந்த கழிவு நீரை அடைப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமலே தற்போதைய அரசு அலட்சியமாகவே இருந்து வருகிறது. எனவே உடனடியாக கழிவுநீர் வாரிய அதிகாரிகளும் சென்னை மாநகராட்சியும் கழிவுநீர் கொப்பளித்துக் கொண்டு ஓடக்கூடியதை உடனடியாக அடைத்து மக்களுக்கு இந்த சாலையை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதே மக்களுடைய கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. ஜெயா. சென்னை ஈக்காட்டு தாங்கலில் சாலையின் அவலம் குறித்த நேரலையோடு இணைந்தமைக்கு நன்றி லிபிகா.